welcome back to our channel EV Challenge Store. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மினியேச்சர் குக்கிங் பிரெட் பீஸா தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் பிரெட்டை சைடுல இருக்க பிரவுன் கலரை கட் பண்ணி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். கேடமன் பவுடர் அதாவது ஏலக்காய் தூள், அப்புறமா கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், அப்புறமா இது நம்மளுக்கு மயோனைஸ், இது மில்க் மேட், நம்ம கொஞ்சம் டால் எடுத்துருக்கோம், அப்புறம் பிரெட் கிரம்ஸ், அப்புறம் சீஸ் கொஞ்சம். இந்த பிளேட்ல டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம் வச்சிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல 4 பீசஸ் ஆஃப் பிரெட் வச்சிருக்கேன். இதுக்கு மேல நான் மில்க் மேட் போட்டுக்கிறேன். இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். மில்க் மேடை நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ப்ரஷ்ஷோ வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். மில்க் மேட் தடவியாச்சு. இப்போ மில்க் மேட் தடவினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட ப்ரஷ்ஷோ இல்லை உங்களுக்கு ஸ்பூன் வேணும்னா ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் தடவியாச்சு. இப்போ மைனீஸ் நம்ம போட்டுக்கலாம். நான் ஸ்பூன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மயோனைஸ் அப்ளை பண்ண போகிறோம். சாஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மேலே செகண்ட் லேயர் வைக்க போகிறோம். இதுலேயும் லைட்டாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மில்க் மேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது மேலே சாஸ்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம மைனீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக இது கூட சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கேன். நம்ம இது கூட லைட்டாக சாஸ் மிக்ஸ் பண்ணனால சாஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்மளுடைய கோட்டிங் முடிஞ்சுது. இப்போ நம்ம இது மேலே ஃபைனலாக நம்மளுடைய டெக்கரேஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி போட்ட மாதிரி பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கேப்சிகம்,
கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக லைட்டாக மைனஸ் வந்து மேலே ஊற்றிக்கலாம். சாரி, இதுக்கு மேலே லைட்டாக சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ்குள்ளே சாஸ் வந்து மைனஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாஸை நல்லா மைனஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு நான் மைனஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த மைனஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இது கூட ஆல்ரெடி சாஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ரெடி. லைட்டாக மேலே ஊற்றிக்கலாம். இது சைடில் அழகாக டெக்கரேஷன் மாதிரி இந்த மாதிரி கொட்டி விட்டுக்கலாம். கேக்கில் க்ரீம் இருக்கும்ல அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கேரமல் பவுடர், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. அவ்வளோதான் காய்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த பிரெட் பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட், இதை யாருமே சாப்பிட்றாதீங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான், எல்லாமே கற்பனைகள் தான். இது சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு இதை வெட்டி காட்டுறேன். நம்ம இதை கட் பண்ணியாச்சு. டடா, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் அந்த பீஸ் எடுத்து காட்டுறேன். நம்ம எல்லாம் உள்ளே பண்ணதுமே அழகாக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.